வணக்கம். இந்த வீடியோவில் நாங்க உங்களுக்கு தரையில டைல் அதாவது ஃப்ளோர் டைல் பற்றிய அனைத்து தேவையான விஷயங்களையும் சொல்றோம். முதல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா மெட்டீரியல் அல்லது பொருட்கள் அல்லது கருவிகள். சிமெண்ட், மணல், டைல் adhesive, டைல்ஸ், epoxy grout, சிலிகான் சீலர், பாதுகாப்புக்காக கையுறைகள், பாதுகாப்பு கண்ணாடிகள், தொழில்துறை பாதுகாப்பு ஹெல்மெட், 8 மில்லிமீட்டர் நாட்ச் ட்ராவல், காஜிங் ட்ராவல், டைமண்ட் கட்டர், டைல் மோட்டார் மிக்சர், டைல் ஸ்பேசர்கள், மேனுவல் டைல் கட்டர், ரப்பர் மேலட், டொர்பீடோ லெவலர். முதல்ல பாதுகாப்பு. இப்ப நாம முழுமையா PPE கிட்டுடன் தயாரா இருக்கோம். டைலிங் வேலையை தொடங்குவதற்கு முன்னால நீங்க சில விஷயங்களை மனதில் வச்சுக்கணும். அதாவது எப்போதும் டைல்ஸ்களை ஒரு மர அடித்தளத்தின் மேல அல்லது தட்டுக்கு மேல தரையில் இருந்து சிறிது உயரத்துல வைக்கணும். சிமெண்ட்டை உலர்ந்த இடத்துல வைக்கணும். சமையலறை மற்றும் குளியலறை டைல்ஸ்களை வடிவமைப்பிற்கு ஏற்ப தனித்தனியாக வைக்கணும். அதனால இதை பயன்படுத்த எளிதா இருக்கும். இப்ப நம்ம கிட்ட ஃப்ளோர் டைலிங்கிற்கான அனைத்து பொருட்களும் இருக்கு. டைல்ஸை வைக்க தயாராவது பற்றி நம்ம இப்ப பேசலாம். முதல்ல டைல்ஸ் வைக்கிறதுக்கு பேட்டர்ன் டிராயிங்கை உங்ககிட்ட வச்சுக்கோங்க. ஓரியன்ட்பெல்லின் ஒவ்வொரு பாக்ஸிலும் பேட்ச் எண் எழுதப்பட்டிருக்கு. டைலிங் செய்யும் போது ஒரே பேட்சின் டைல்களை அறையில வைக்கணும். இதனால டைல் சரியாக ஒரே மாதிரியா இருக்கும். டைல்களை வெட்டுவதற்கு முன்னால மார்க் செய்வதை உறுதிப்படுத்திக்கங்க. அதற்கேற்ப சரியான அளவில் வெட்டுங்க. டைல்களை வெட்ட சரியான கருவிகளை பயன்படுத்தி டைல்களை கவனமாக நீங்க வெட்டுங்க. டைல்கள்ல துளையிட வேணும் அப்படின்னா சரியான வட்டத்தின் ட்ரில் பிட்டை பயன்படுத்துங்க. நாம சிமெண்ட் பயன்படுத்தி ஃப்ளோர் டைல்களை வைப்போம். முதல்ல தரையில உள்ள தூசி, மெழுகு, எண்ணெய் அல்லது பெயிண்ட் ஆகியவற்றை வயர் பிரஷ் அல்லது விளக்குமாறு கொண்டு சுத்தம் செய்யணும். தேவைப்பட்டா கான்கிரீட் ஹேக்கிங் செய்து அதனை கடினமாக்குங்க. டைல்கள் போடப்பட வேண்டிய மேற்பரப்பு ஒரே மட்டத்தில் இருக்கணும். மேற்பரப்பில் விரிசல்கள், துளைகள் இருந்தால் அவற்றை நிரப்பணும். டைல்களை பயன்படுத்துவதற்கு முன்பு கான்கிரீட்டை தண்ணீரில் நன்கு நனைக்கணும். தரையில் சுமார் 24 மணி நேரம் ஈரமாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இதனால கான்கிரீட் சிமெண்ட் மோட்டாரில் இருந்து தண்ணீரை உறிஞ்சாது. சிமெண்ட் கலவையை போடுவதற்கு முன்பு அந்த இடம் வறண்டு விட்டால் அந்த இடத்தை மீண்டும் தண்ணீரில் நனைக்கவும். தண்ணீர் அதிகமாக இருந்தால் அதை நீங்கள் உலர வைக்க வேண்டும். டைல்களை இடுவதற்கு மேற்பரப்பு லெவலாக இருக்க வேண்டும். இதற்காக லெவல் பேட் நிறுவப்பட்டிருக்க வேண்டும். டைலை வைப்பதற்காக கான்கிரீட்டின் உயரத்தையும் கீழ் அளவையும் சரியாக குறிக்க வேண்டும். வடிவமைப்பின்படி இங்கே சுவரில் தரையில் இருந்து 800 mm கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது நாங்கள் வெவ்வேறு இடங்களில் அறையை ஒரே மட்டத்தில் காண்பிக்கும் விதத்தில் குறிப்போம். லெவல் பேடில் இருந்து குறியின் தூரம் அறையின் எல்லா இடங்களிலும் 800 மில்லிமீட்டர் இருக்க வேண்டும். ஒவ்வொரு அடையாளத்தையும் தூக்கு குண்டுடன் இணைக்க வேண்டும். லெவல் பேடில் இருந்து இதனுடைய தூரம் 800 மில்லிமீட்டராக இருக்க வேண்டும். மேலும் ஒரு லெவல் பேடில் இருந்து மற்ற லெவல் பேடிற்கான தூரம் எப்போதும் 1 அடி உள்ளேயே இருக்க வேண்டும். இதேபோல ஒவ்வொரு மேற்பரப்பையும் லெவல் செய்வதற்கு வெவ்வேறு வகையான லெவல் பேடை பயன்படுத்துங்கள். டைல்கள் எந்த உயரத்தில் நிறுவ வேண்டும் என்பதை இப்போது நாம் அறிவோம். இப்போது சிமெண்ட் கலவை தயாரிப்பதற்கான நேரம். இப்போது மணலை சலித்து மேலும் கற்களை மணலில் இருந்து எடுத்து விடுங்கள். இப்போது சிமெண்ட் மற்றும் சலித்த மணலை கலந்து விடுங்கள். சிமெண்ட் கலவை தயாரிக்க நாங்கள் 1 மற்றும் 6 அளவுகளில் கலவையை உருவாக்குகின்றோம். அதாவது 1 பங்கு சிமெண்ட் மற்றும் 6 பங்கு மணல். கலவை பொருட்களை எடுக்க சுத்தமான தட்டை பயன்படுத்தவும்.
1 மணி நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய வகையில் மட்டுமே கலவையை எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு எடுங்கள். இப்போது தரையின் ஒரு பக்கத்தில் கலவையை மேற்பரப்பில் ஊற்றி லெவல் பேடிற்கு இடையில் பட்டி மூலம் சமன் செய்யுங்கள். போடப்படும் கலவையின் தடிமன் பொதுவாக 20 முதல் 30 மில்லிமீட்டர் வரை இருக்க வேண்டும். கலவையை நன்றாக அழுத்துவதன் மூலம் ஒரு திடத்தை உருவாக்கவும். சிமெண்ட் காய்வதற்கு முன்பு டைல்ஸ்கள் போடக்கூடிய அதே இடத்தில் சிமெண்ட் கலவையை இடுங்கள். சுவரில் லெவல் மார்க்குடன் அளவை சரிபார்க்கவும். கலவையின் லெவல் மார்க் நிலை முடிந்த பிறகு ஸ்பிரிட் அளவு மூலம் வெவ்வேறு திசைகளில் சரிபார்க்கவும். டைல்கள் போடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டன. மேலும் டைலிங் செய்யும் இடமும் தயாராக உள்ளது. டைல்களை எவ்வாறு நிறுவுவது என்பதை இப்போது பார்க்கலாம். வீடியோவில் நாம் இந்த டிராயிங்கின் படி டைல்களை வைப்போம். இப்போது எங்களுக்கு வழங்கப்பட்ட வரைபடத்தின்படி தூக்குக்குண்டின் உதவியுடன் தரையில் 1200 மில்லிமீட்டர் இணையாக ஒரு சுவரை உருவாக்குவோம். பின்னர் 600 மில்லிமீட்டர் இணையின் கோட்டை முன்பக்க சுவரிலிருந்து தூக்குக்குண்டின் உதவியோடு நாம் இதனை உருவாக்கலாம். இங்கே முதல் லைனின் மூலையில் ஒரு டேப்பின் உதவியுடன் 300 மில்லிமீட்டர் மார்க் நாம் செய்யலாம். மறுபுறம் அதே மூலையின் நேர்பக்கத்தில் இரண்டாவது லைனுடன் 400 மில்லிமீட்டர் குறியீட்டை நாம் உருவாக்கலாம். இந்த இரண்டு கோடுகளுக்கு இடையில் 90 டிகிரி கோணம் இருக்க வேண்டும். இந்த இரண்டு அடையாளங்களுக்கிடையில் ஒரு டேப்பை கொண்டு சாய்ந்த அளவீட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த அளவீடு 500 மில்லிமீட்டராக இருக்க வேண்டும். சுவருக்கு முன்னால் இருக்கும் கோட்டை ஒரு டைலுக்கு சமமாக, அதாவது 600 மில்லிமீட்டர் எடுத்திருக்கின்றோம். இதனால் டைலின் விளிம்புகள் சந்தித்து டைலின் தொடக்க கோட்டை உருவாக்குகின்றன. 600 x 1200 மில்லிமீட்டர் விட்ரிஃபைட் டைல்களை இடுவதன் மூலம் நாம் தரையை உருவாக்குகின்றோம். சிமெண்ட் கலவையில் பள்ளங்கள் அல்லது பள்ளங்களை டிராவல் கொண்டு தயாரிக்கவும். பள்ளம் இரு திசைகளிலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். இப்போது தயாரிக்கப்பட்ட தரையில் சிமெண்டின் அடர்த்தியான கரைசலை ஊற்றுவதற்கான நேரம். ஒரே நேரத்தில் ஒரு டைல் பரப்பளவில் சிமெண்ட் கரைசலை சேர்க்கவும். டைல்களின் பின்புறத்தில் உள்ள ஆரோ அடையாளங்கள் ஒரே திசையில் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முதல் டைலை நாம் பிளானின் படி வைப்போம். டைல்களின் விளிம்பை லே அவுட் கோட்டிற்கு இணையாக வைக்கவும். டைல் வைத்த பிறகு அதை ஒரு ரப்பர் சுத்தியலால் மெதுவாக அடித்து காற்றை அகற்றி உறுதியாக வைக்கவும். நினைவில் கொள்ளுங்கள், இந்த வேலையை ஒரு ரப்பர் சுத்தியலால் மட்டுமே செய்யுங்கள். ஸ்பிரிட் லெவல் டைல்களின் சீரமைப்பை சரிபார்க்கவும். முதல் டைல் நிறுவப்பட்ட பின் சுவரின் அடையாளத்திலிருந்து அளவீடு செய்வதன் மூலம் டைலின் சரியான அளவை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். முதல் டைலுக்கு ஏற்ப இரண்டாவது டைலை சமப்படுத்தி வைக்கவும். ஒவ்வொரு முறையும் டைல்கள் மற்றும் அருகில் உள்ள ஜாயிண்ட்களில் ஸ்பேசர்களை வைக்கவும். இது டைல்களுக்கு இடையிலான இடத்தை ஒரே மாதிரியாக வைத்திருக்கிறது. இங்கே நாம் 3 மில்லிமீட்டர் ஸ்பேசரை பயன்படுத்துகின்றோம். ஸ்பாஞ்ச் அல்லது காய்ந்த துணி மூலம் அழுக்கு அல்லது எச்சத்தை சுத்தம் செய்வதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லையெனில் சிமெண்ட் காய்ந்ததும் சுத்தம் செய்வது கடினமாகிவிடும். டைல்களை வைக்கும்போது அவ்வப்போது ஸ்பிரிட் லெவலுடன் தரையை நீங்கள் அடிக்கடி சரிபார்க்கவும். அனைத்து டைல்களும் வைத்த பிறகு அவற்றை சுத்தம் செய்து குறைந்தது 24 மணி நேரம் அதனை தனியாக விட்டுவிடவும். இந்த நேரத்தில் டைல்களின் எடை அதிகரிக்காமல் இருப்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். தரையில் உள்ள டைல்களில் கவரை இடுங்கள். இப்போது நம் தரையின் ஓரங்களில் ஸ்கர்ட்டிங் செய்ய வேண்டும். ஸ்கர்ட்டிங் அகலத்திற்கு ஏற்ப டைல்களை அளந்து வெட்டுங்கள். இங்கே நாம் 75 மில்லிமீட்டர் ஸ்கர்ட்டிங் அகலத்திற்கு ஏற்ப டைல்களை வெட்டுகின்றோம். தரையைப் போலவே ஸ்கர்ட்டிங் பகுதியை சுத்தமாகவும் ஈரமாகவும் வைத்திருங்கள். பின்னர் கலவையை ஸ்கர்ட்டிங்கிற்கு பயன்படுத்துங்கள்.
டைலிங் செய்த பிறகு தரைக்கும் ஸ்கர்ட்டிங்கிற்கும் இடையிலான கோணத்தை நாம் கருவி மூலம் சரிபார்க்க வேண்டும். இது 90 டிகிரி இருக்க வேண்டும். இதோடு சுவரின் மேற்பரப்புடன் ஸ்கர்ட்டிங்கின் சீரமைப்பையும் நாம் அளவிட வேண்டும். டைல்களுக்கு இடையில் ஸ்பேசர்களை செருகவும் தரையையும் ஸ்கர்ட்டிங்கிற்கான டைல்களையும் சந்திக்க வேண்டும் என்பதை உறுதி செய்க. இப்போது ஸ்கர்ட்டிங் டைல்களை இதே முறையில் தொடர்ந்து பயன்படுத்துங்கள். இப்போது நாம் டைல்களின் ஜாயிண்ட்களை நிரப்ப வேண்டும். இதற்காக எபாக்சி கிரவுட் அல்லது ஒயிட் சிமெண்ட் பயன்படுத்தப்படுகிறது. கிரவுட்டை பயன்படுத்துவதற்கு முன்பு காட்டப்பட்டுள்ளபடி ஸ்பேசர்களை அகற்றி டைல் ஜாயிண்டை சுத்தம் செய்யுங்கள். கிரவுட்டில் தண்ணீர் சேர்த்து நன்றாக பேஸ்ட் செய்யுங்கள். மேலும் காட்டப்பட்டுள்ளபடி இரும்பு பட்டியால் ஜாயிண்ட்களை நிரப்பவும். ஜாயிண்ட் முழுவதுமாக கலவை பொருட்களால் நிரப்பப்பட வேண்டும். கிரவுட் முடிந்ததும் 30 முதல் 45 நிமிடங்கள் கழித்து சுத்தமான நீர் மற்றும் ஸ்க்ரப்பர் மூலம் ஜாயிண்ட்களை சுத்தம் செய்யவும். 24 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் ஜாயிண்ட் டைல்களை சோப்பு நீரில் சுத்தம் செய்து சுத்தமான உலர்ந்த துணியால் நன்கு துடைக்கவும். வேலை முடிந்ததும் டைல்களில் ஒரு பாதுகாப்பு கவரை வைக்கவும். சிமெண்டிலிருந்து விட்ரிஃபை டைலிங் எவ்வாறு செய்வது என்று நாம் பார்த்தோம். இது தவிர மற்றொரு வழி உள்ளது, டைல் adhesive பயன்படுத்தி டைலிங். வாருங்கள், இந்த முறையை பற்றியும் நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். டைல் adhesive தொழிற்சாலை தயாரித்த டைல் பயன்படுத்துவதற்கு ஒரு சிறப்பு மிக்சர் உள்ளது. இது சந்தைகளில் பவுடர் வடிவில் கிடைக்கிறது. இது எளிதில் தண்ணீர் அல்லது லேட்டெக்ஸ் கலக்கப்பட்டு டைலிங் செய்ய பேஸ்ட் வடிவில் இது கிடைக்கின்றது. முன்பு காட்டியபடி சிமெண்ட் தளத்தை சுத்தம் செய்து பேக்கிங், லெவல் மற்றும் டிசைனுக்கு ஏற்ப அதனை நாம் குறிப்போம். இப்போது கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்களின்படி நீர் அல்லது லேட்டெக்ஸ் சேர்ப்பதன் மூலம் adhesive தயார் செய்யவும். ஒரு சுத்தமான தட்டில் அதனை வெளியே எடுத்து ஏற்கனவே சுத்தம் செய்யப்பட்ட தரையில் மார்க்கிங்க்கு ஏற்ப அதனை பயன்படுத்துங்கள். தரையில் டைலிங் adhesive மீது இந்த வழியில் மார்க் செய்யுங்கள். டைலிங் adhesive தடவும் போது டைலின் பின்புறம் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். டைல்களுக்கு பின்னாலும் adhesive-ஐ தடவி இந்த வகையான அடையாளங்களை உருவாக்குங்கள். டைல்களுக்கு பின்னால் நீளமாக இருக்கக்கூடிய வகையில் நேர்கோடுகளை நீங்கள் உருவாக்குங்கள். டைல்களின் பின்புறத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புக்குறியை மனதில் வைத்து இப்போது ஒரு ரப்பர் சுத்தியலால் மெதுவாக தட்டுவதன் மூலம் டைலை சரியாக உட்கார வையுங்கள். லைன் மற்றும் அலைன்மெண்ட்டை சரிபாருங்கள். இவ்வாறாக ஒன்றன் பின் ஒன்றாக டைல்களை ஒரே லைனில் வைக்கவும். ஸ்பேசரை கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், ரெனோவேஷனுக்காக நாங்கள் ஏற்கனவே மாடியில் டைல்களை நிறுவ வேண்டும். அங்கு ஏற்கனவே நடைபாதை அல்லது கல் நிறுவப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு புளோரின் மீது டைல் செய்வதற்கு நாம் adhesive மட்டுமே பயன்படுத்த வேண்டும். கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்களின்படி லேட்டெக்ஸ் அல்லது தண்ணீர் பயன்படுத்தி adhesive தயார் செய்யவும். ஒரு சுத்தமான ட்ரேவில் எடுத்து முன்பு சுத்தம் செய்யப்பட்ட டைல் அல்லது கல்லை தரையில் மார்க் செய்வதற்கு அதனை நீங்கள் பயன்படுத்துங்கள்.
டைலிங் adhesive தடவும் போது டைல்களின் பின்புறம் சுத்தமாக இருக்க வேண்டும். தரையில் உள்ள டைலிங் adhesive மீது இந்த வழியில் மார்க் செய்யுங்கள். இந்த வகையில் adhesive மூலம் டைல்களின் பின்புறத்தில் இவ்வாறாக உருவாக்குங்கள். இப்போது ரப்பர் சுத்தியலால் மெதுவாக தட்டுவதன் மூலம் டைலை சரியாக உட்கார வையுங்கள். இவ்வாறாக ஒன்றன் பின் ஒன்றாக டைலை சரியாக வைக்கவும். அதோடு லைன் மற்றும் அலைன்மெண்டை சரிபாருங்கள். பேசரை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஃப்ளோர் டைலிங் பற்றிய முழுமையான மற்றும் சரியான தகவல் கிடைத்திருக்கின்றன என்று நம்புகின்றோம். ஃப்ளோர் டைலிங்கில் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி பார்ப்போம். பேட்சிற்கு ஏற்ப வெவ்வேறு இடங்களில் டைல்களை வைத்து ஒரே அறையில் ஒரே பேட்ச் டைல்களை பயன்படுத்துங்கள். டைல் கிட்டத்தட்ட கண்ணாடியாகும். விரிசல் இயற்கையானது. துண்டுகளை வெட்ட உடைந்த டைலை நீங்கள் பயன்படுத்துங்கள். டைல் பயன்படுத்துவதற்கு முன் அதன் மூலைகள் சரியானவை மற்றும் விரிசல்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். பிளானிங்கின் படி டைலிங் செய்யுங்கள். கான்கிரீட் தளத்தை ஒழுங்காக நீங்கள் தயார் செய்யுங்கள். டைல்களை பயன்படுத்துவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு தரையில் தண்ணீரை நனைக்கவும். டைல்களின் பின்புறத்தில் காட்டப்பட்டுள்ள ஆரோ அல்லது குறிகளின்படி டைலை பயன்படுத்துங்கள். தொடக்க டைல் பயன்படுத்தும் போது அடிக்கடி அளவை சரிபார்க்கவும். எப்போதும் ஸ்பேசர்களை பயன்படுத்துங்கள். உற்பத்தியாளர்களின் அறிவுறுத்தல்களின்படி adhesive பேஸ்டை பயன்படுத்துங்கள். எபாக்சி கிரவுட்டை பயன்படுத்தும் போது டைல்களை தொடர்ச்சியாக சுத்தம் செய்யுங்கள். வேலை முடிந்த பிறகு குறைந்தது 24 மணி நேரம் இடத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துங்கள். இந்த வீடியோவில் டைல்களை பயன்படுத்துவதற்கான அனைத்து வழிகளையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஓரியன்ட் குடும்பத்தின் சார்பாக உங்கள் வீட்டின் தளத்தை ஓரியன்ட் பெல்ட் டைல்ஸ் மூலம் அலங்கரிப்பீர்கள் என்று நம்புகின்றோம். நன்றி.